ஹாய் காய்ஸ், எங்கள் ஊர் திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? எங்கள் ஊர் திருவிழா பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாள் திருவிழா. எங்கள் ஊர் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஒதியத்தூர் கிராமம். இன்றைக்கி டே 3 திருவிழா பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன திருவிழா அப்படின்னா பொன்னியம்மன் திருவிழா. ரொம்ப கிராண்டாக சூப்பராக நடக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் என்ன பண்ணோம் அப்படின்னா விநாயகரை கும்பிட்டு நம்ம திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் கட்டி காப்பாத்திரியா? யாவது ஒரு குறையில்ல பூஜை நடத்தலாமா? நாங்கள் அறிவோம். என்னோடய அப்பாவுக்கு சாமி வரும். என்ன அம்மன் வருவாங்க அப்படின்னா எங்கள் அம்மன் வருவாங்க. அம்மா அம்மா கிட்ட திருவிழா நடத்துறது சந்தோஷமானு கேட்பாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. என்னோடய அண்ணன் பார்த்திங்கன்னா பம்பக்கார் ரொம்ப ஃபாஸ்ட் பீட் அடிப்பார். அவர்கிட்ட கை கட்டுவாங்க, ஸ்லோவாக அடிங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே ஸ்லோ பண்ணிடுவார். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லோரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா பொன்னியம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் அம்மனோட திருவிழாவே ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே போய் ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க. எங்கள் ஊர் பசங்களாம் சேர்ந்து அம்மனுக்கு சூப்பராக மாலை போட்டுட்டாங்க. இப்போ அம்மனை தூக்கிட்டு வராது பார்த்தீங்களா, அவரு தான் என்னோடய அண்ணன். என்னோடய அண்ணன் பார்த்திங்கன்னா அழகாக அம்மனை தூக்கிட்டு வந்து ஊஞ்சலை உட்கார வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா பொன்னியம்மனுக்கும் கெங்கையம்மனுக்கும் காப்பு கட்டி திருவிழா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. Then
ஏய் வெஸ்டடா வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க புறா போட்றே டேய் புறா ஓய்டா 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 என்னோட அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸில் சொல்லுவாங்க அம்மன் கிட்ட, உனக்கு பிடிச்ச தட்டுலேருந்து நீ பூவை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மனை ஊருக்குள்ளே இப்போ அழைச்சிட்டு வருவாங்க. ட்ரம் செட்லாம் வச்சு பட்டாசுலாம் வெடித்து பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டு அம்மனை ஊருக்குள்ளே அழைச்சிட்டு வருவாங்க. என்னோடய அண்ணன் சொல்லிட்டாங்க, நீ போய் வீட்டில் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடு, அப்பாவுக்கு சாமி வந்துச்சுன்னா கூட்டிகிட்டு வந்துடு, கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கடகடன்னு வீட்டுக்கு வந்து அப்பாவை இப்போ கூட்டிகிட்டு போகிறோம். அப்பாவுக்கு சாமி வந்துடுச்சு, அதனால் கூட்டிகிட்டு போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சீர்வரிசை அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. தேர் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அம்மனை அழகாக தேர் உள்ள அழகாக டெக்கரேட் பண்ணி உட்கார வச்சு வீடு வீடாக பூஜைகள் நடக்கும். அம்மனை ஊருக்குள்ளே அழைச்சிட்டு வருவாங்க. பசங்கள்லாம் சேர்ந்து ட்ரம் செட்டில் டான்ஸ் ஆடி ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அம்மன் இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். என்னோடய அண்ணனை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பசங்கள்லாம் சேர்ந்து ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய அண்ணன் வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்கள். இப்போ எங்களோட கிராமத்து தேவதை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் போய் பூஜை பண்ண போகிறோம். அம்மனை பாருங்கள், இவ்வளோ அழகாக சூப்பராக அம்சமாக இருக்காங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டே. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இவர் தான் என்னோடய அண்ணன். எல்லாருக்கும் அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் என் கூட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.